Hello friends. நம்ம குணா தமிழ் ஸ்டோரிஸ்ல நாம நல்ல கருத்துக்களை தர கதைகளை கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஊரார் பேச்சு ஒண்ணுக்குமே உதவாது, அது ஏன் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊர்ல ஏழை ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா அவனுக்குன்னு ஒரு சின்ன குடிசையும் ஒரு கழுதையும் இருந்துச்சு. அதை தவிர அவங்கிட்ட சொத்துக்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதனால தாங்கிட்ட இருந்த கழுதைய பக்கத்துல இருக்கிற டவுன்ல உள்ள சந்தைக்கு போய் நல்ல காசுக்கு விற்கலாம் அப்படின்னு நினைச்சான். தன்னோட மனைவி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு அதிகாலையிலேயே தன்னோட மகனையும் கூட்டிட்டு கழுதையை ஓட்டிட்டு நடந்து சந்தைக்கு போயிட்டு இருந்தான். போற வழியில சில பெண்கள் கிணத்துல தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஏழை தன்னோட பையனையும் கழுதையையும் நடத்தி கூட்டிட்டு போறத பார்த்துட்டு, கழுதை இருக்கும்போது ஏன் ரெண்டு பேரும் நடந்து போகணும், யாராவது ஒருத்தர் கழுதை மேல ஏறிட்டு போனா என்ன குறைஞ்சா போயிரும் கழுதை அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுறத கேட்ட அந்த ஏழை அப்பாவும் தன்னோட மகனை கழுதை மேல ஏத்திக்கிட்டு தான் மட்டும் நடந்து போக ஆரம்பிச்சாரு. கழுதை அந்த பையனை சுமந்துக்கிட்டு நடந்து வர அந்த ஏழை அப்பாவும் கூட நடந்துக்கிட்டு ரொம்ப தூரம் போனாரு. இப்படியே கொஞ்ச தூரம் போக அந்த வழியே ரெண்டு வயசானவங்க வந்தாங்க. அந்த ரெண்டு பேரும் அந்த ஏழையையும் கழுதை அவனோட மகனை சுமந்துட்டு போறதையும் பார்த்தாங்க. அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட, ஓ இதோ பாரு இந்த வேடிக்கைய, ஓடும் பாம்பை கூட கையில பிடிக்கும் இந்த இளவட்டம் கழுதை மேல ஏறி சவாரி செய்ய பாவம் அந்த வயசான ஏழையப்பா நடந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதையும் கேட்டுட்டு இருந்த அந்த ஏழை பிறகு தன்னோட மகனை நடந்து வர சொல்லிட்டு தான் அந்த கழுதை மேல ஏறி உட்காந்து போயிட்டு இருந்தான். மறுபடியும் கொஞ்ச தூரம் போனதும் அவங்க போற வழிக்கு இடையில இருந்த சில பெண்கள் அந்த ஏழை கழுதை மேல் உட்காந்து வரத பார்த்துட்டு, அடியே இந்த கிழவனுக்கு இந்த வயசுலயும் எவ்வளவு சுகபோக ஆசை பாத்தியா, பெரிய மகாராஜான்னு நினைப்பு, அதனாலதான் தான் மகன் நடந்து போனாலும் இந்த கிழவன் மட்டும் கழுதை மேல சவாரி செய்யறான் அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டாங்க. அந்த பெண்களோட கேலி பேச்சை கேட்ட அந்த ஏழை ரொம்ப கவலைப்பட்டாரு. பிறகு தன்னோட மகனையும் கழுதை மேல ஏத்திக்கிட்டு கழுதைய ஓட்ட ஆரம்பிச்சான். இது இதோட முடியல. கழுதையின் மேல ரெண்டு பேரும் இப்படியே கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்க கணவன் மனைவி ரெண்டு பேர் அந்த வழியா வந்துட்டு இருந்தாங்க. ஒரு கழுதை மேல அந்த ஏழையும் மகனும் சவாரி செய்யறத பார்த்தாங்க. அதை பார்த்துட்டு கோவத்துல, இவங்களை பாரு, ஈவு இறக்கம் இல்லாத ஜென்மங்கள், ஒரு கழுதை ரெண்டு மனுஷங்களை தாங்குமா அப்படிங்கிறது கூட தெரியாத முட்டாளா இருக்காங்களே அப்படின்னு பேசிட்டு போனாங்க. அவங்க பேசின வார்த்தைகளை கேட்ட அந்த ஏழை அப்பா தாங்க முடியாம தானும் தன்னோட மகனும் உயிரினங்கள் மேல எவ்வளவு அளவில்லா அன்புடையவங்க அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக அடுத்த செகண்டே அந்த கழுதையை விட்டு இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய நீளமான ஒரு கட்டையை எடுத்து கழுதையின் கால்களை அந்த கட்டையில கயிறால கட்டினாங்க. கட்டையின் ஒரு முனைய அந்த ஏழை அப்பாவும் மறுமுனைய மகனும் பிடிச்சுக்கிட்டு கழுதையை சுமந்த மாதிரியே நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க ஒரு ஆத்து பாலத்தை அவங்க ரெண்டு பேரும் கழுதையை சுமந்தபடி நடந்துகிட்டு இருக்க அவங்களுக்கு எதிரில் வந்த சிறுவர்கள் சிலர் அப்பாவும் மகனும் சேர்ந்து கழுதையை சுமந்துட்டு வரதை பார்த்துட்டு மறுகணமே கைகொட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆரவாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பசங்களும் கூச்சல் போட ஆரம்பிக்க அந்த சிறுவர்களின் கூச்சலை கேட்டு மிரண்டு போன கழுதை தன்னோட கால்களை உதைக்க ஆரம்பிச்சது. அதனால கழுதையின் கால்கட்டுகள் அவிழ ஆரம்பிச்சது. கால்கட்டுகள் அவிழ்ந்ததால துள்ளி குதிச்சு ஆத்துல தவறி விழுந்துருச்சு. அந்த கழுதைய ஆத்து நீரை அடிச்சுட்டு போயிருச்சு. அப்போ யோசிச்ச அந்த ஏழை அப்பா அதை பார்த்து தன்னோட முட்டாள்தனத்தை உணர்ந்தாரு. ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதனால அவருக்கு எந்த பயனும் ஏற்படல. இப்படி எல்லாரோட கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததால தான் அவரு இப்ப இந்த நிலைமையில இருக்கிறாரு. சோ நாமளும் எல்லாரோட கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் தந்து செயல்படுத்த நினைப்பது அப்படிங்கிறது உலகத்துல யாராலையும் முடியாத ஒரு விஷயம். அதுக்காக யார் பேச்சையும் கேட்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல. மத்தவங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம யோசிச்சே இருந்தோம்னா நம்மளோட சந்தோஷத்தை இழந்துடுவோம். அதனால மத்தவங்க என்ன சொன்னாலும் நமக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அதனால யாருக்கும் துன்பம் வரல அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு தோணுற நமக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம குணா தமிழ் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்க. நன்றி.